உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இப்பொழுது என்னுடைய ஜோதிட பக்தரிடத்திலிருந்து வந்திருக்கின்ற கேள்வியாகப்பட்டது, ஜோதிட சத்குருஜி மேகுரு அவர்களே, இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கியது யார்? அப்படி உருவாக்கி 12 ராசிகளையும் உருவாக்கி அந்த 12 ராசி வீடுகளுக்கு 9 கிரகங்களை அதிபர்களாக்கி பின் அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அதை 108 கூறுகளாக்கி பின் காலபுருஷ தத்துவ ஞானத்தை 360 டிகிரிகள் என்று கணித சூத்திரமாக்கி உருவாக்கியது யார்? மேலும் இது அனைவரின் வாழ்விலும் பயந்தரக்கூடியதாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. மேலும் நானும் ஒரு ஜோதிடன்தான். நான் என்னிடம் வருபவர்களிடம் இந்த கலையின் விதிகளின் மூலம் பலன் சொன்னால் ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அப்படி இவ்வளவு துல்லியமாக பலன் தரக்கூடிய ஜோதிட விதிகளை உருவாக்கிய அந்த முதல் மனிதன் யார்? கடவுளா? அப்படியென்றால் அந்த கடவுளே இந்த பூமிக்கு வந்து உருவாக்கி விட்டு சென்றாரா என்பதை தயவுகூர்ந்து விளக்குங்கள். சத்யாச்சாரியர் வருகிறார். அவர்தான் பஞ்ச சித்தாந்தம் என்று உருவாக்கிறார். சித்தாந்தம் என்றால் ஒரு கணித கோட்பாடு என்று பெயர், பஞ்சம் என்றால் 5 என்று பெயர். அவர்தான் கிரக காரகத்துவ சித்தாந்தம், 12 ராசி பாவகாரகத்துவ சித்தாந்தம், பிறகு கிரக ஆதிபத்திய சித்தாந்தம், பிறகு கிரக ஸ்தான பல சித்தாந்தம், பிறகு கிரக பல சித்தாந்தம். இப்போது ஒன்றாக பார்ப்போம். கிரக காரகத்துவ சித்தாந்தம் என்றால் சூரியன் இந்த உலகத்தில் என்னென்ன கனிம வளங்களை ரூல் செய்கிறார், என்னென்ன விதமான உளவியல் விஷயங்களை ரூல் செய்கிறார், என்னென்ன விதமான அருளியல் விஷயங்களை ரூல் செய்கிறார், என்னென்ன விதமான உறவியல் விஷயங்களை ரூல் செய்கிறார். 4 வால் மேக்ஸ் எ ரூம். அதனால முதல்ல நமக்கு உயிர் வேணும். அதனால சூரியனுடைய உயிரியல் தத்துவம் என்ன? உயிர்களை தோற்றுவித்தல். பிறகு சூரியனுடைய உளவியல் தத்துவம் என்ன? தைரியத்தோடு இருப்பது. ஆனால் தான் பகலில் பிறந்த குழந்தைகள் இருக்கும் தைரியம் இரவில் பிறந்த குழந்தைகளுக்கு இருக்காது. உளவியல் தத்துவ ரீதியிலாக அவர் தைரியத்திற்கு அதிபதியாக வந்து விடுகிறார். அடுத்தபடியாக தெளிவு இருந்தாலே, ஒளி இருந்தாலே தைரியம் இருக்க இல்லையா? இருளில் எப்படி தைரியம் இருக்கும்? நைட்டில் எப்படி போனால் பயப்படும் இல்லை நம்ம? சூரியன் ஒளி கிரகம். அதனால் தைரியத்துக்கும் அவர் அதிகாரம் படைத்தவர். பிறகு செல்வத்துக்கும் அவர் அதிகாரம் படைத்தவர். இப்படி ஒவ்வொரு கிரகத்திடமும் உளவியல் ரீதியான காரகத்துவங்கள்னா டிபார்ட்மெண்ட், சைக்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுகிட்ட இருக்கு, மெட்டீரியலிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் அதுகிட்ட இருக்கு, ஸ்பிரிச்சுவலிஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுகிட்ட இருக்கு, ரிலேஷன்ஷிப் டிபார்ட்மெண்ட் அதுகிட்ட இருக்கு, எஜுகேஷன் இந்த உளவியல்னு வரும்போது எஜுகேஷன் அதுக்குள்ள வந்துடும். இப்படி இருக்கு. இப்படி 7 விதமான ஆங்கிள்லையும் பார்க்கலாம். இதையே நீங்க 70 விதமான உட்பிரிவுகளாகவும் பார்க்கலாம். அப்படிதான் சந்திரனுடைய டிபார்ட்மெண்ட், அந்த காரகத்துவம், அந்த கிரகங்கள், இந்தென்ன கிரகங்கள் இந்த உலகத்தில் இன்னென்ன உலோகங்கள், இன்னென்ன கனிம வளங்கள், இந்தந்த தாது மூல ஜீவன்களுக்கு அதிபதி என்று சொல்வது. பிறகு பாவகாரகத்துவம் என்றால் மேஷம் என்ற தலைஸ்தானத்திலே ஒரு 50 விஷயங்கள் இருக்கிறது. 2ஆம் இடம் ஸ்தானத்திலே ஒரு வார்த்தை மட்டுமா, பேச்சு மட்டுமா இருக்கிறது. அங்கே போஜனம் உட்கொள்வது இருக்கிறது, சுவைகளை அறிவது இருக்கிறது, நாக்கின் வன்மை, பற்களின் வன்மை, முகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நன்மை தீமைகள் அதில் இருக்கிறது. செல்வம் இருக்கிறது. காரணம், ஒரு மனிதன் செல்வம் தேட வேண்டும் என்றாலே அவனுக்கு வாக்குச்சாதுரியம் வேண்டும். இப்படி அதில் பல விஷயங்கள் இருக்கிறது. அப்படி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே சகோதரன், உயிரியல் தத்துவத்திலே சகோதரன், தைரிய தத்துவத்திலே உலக தத்துவத்திலே தைரியம் வருகிறது. இப்படி 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்துதான் பாவகாரகத்துவம். பாவகாரகத்துவம் என்றால் 12 தலை முதல் பாதம் வரையில் உள்ள ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மனித குலத்திற்கு பயன்படக்கூடிய பொருள் தேடும் செல்வத்திற்கு பயன்படுகிறது, அருள் தேடும் செல்வத்திற்கு பயன்படுகிறது, உறவு முறைகளை பிரித்து பகுத்தறிவதற்கும் அது பயன்படுகிறது, கல்வி யோகத்திற்கும் பயன்படுகிறது. உறவு என்னும் போதே அதில் எல்லா விதமான உணவும் வந்து விடுகிறது. அது இருக்கிறது. ஆக கிரக காரகத்துவம் பார்த்தாகிவிட்டது, 12 ராசி பாவகாரகத்துவம் பார்த்தாகிவிட்டது. இப்போது ஆதிபத்தியம் என்பது என்ன? உங்களுடைய தாயை நீங்கள் எவ்வளவுதான் திட்டினாலும் அவள் உங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் செய்ய மாட்டாள். எதிர் வீட்டு தாயை நீங்கள் ஒரு திட்டினாலே போலீஸில் கம்ப்ளைண்ட் செய்து விடுவார். இதுதான் ஆதிபத்தியம். நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் உங்களுக்கு என்னதான் நீங்கள் அந்த ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட உறவினர்களை நீங்கள் நைந்து கொண்டாலும் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டார்கள். எங்கேயாவது 110% இருக்கலாம், 20% இருக்கலாம், ஆனால் 80% அப்படி இல்லை. அதுதான் ஆதிபத்தியம். அதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ்.
சுப ஆதிபத்தியம் என்பது உங்களுடைய லக்னாதிபத்தியம், பஞ்சமாதிபத்தியம், பாக்யாதிபத்தியம். இது உங்களுக்கு திசை நடக்கும்போது தான் நீங்கள் உங்கள் மனம் விரும்பும்படி உங்கள் வாழ்க்கை இருக்கும். இந்த ஆதிபத்திய திசையில் இல்லாத போது உங்கள் மனம் விரும்பாதபடி இருக்கும். அதாவது லக்னாதிபத்தியம் என்றால் உங்களுடைய லட்சியம், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுதல். இரண்டாம் ஆதிபத்தியம் என்றால் அது குடும்பத்தை ரூல் செய்கிறது. மூன்றாம் ஆதிபத்தியம் சகோதரனை ரூல் செய்கிறது. நான்காம் ஆதிபத்தியம் தாயை ரூல் செய்கிறது. ஐந்தாம் ஆதிபத்தியம் பிள்ளைகளுடைய நல்வாழ்வை ரூல் செய்கிறது. இது உறவியல் முறையில் வரும்போது. பொருளில் வரும்போது வேறு காரகத்துவங்கள் வரும். இதுதான் ஆதிபத்தியம். ஸோ அந்த குழந்தைகள் ரூலர்ஷிப் யாருப்பா? 5க்கு அதிபதி. 5க்கு அதிபதி கெட்டு போயிடுச்சா உனக்கு பிறகுற குழந்தைங்கள்லாம் நல்ல வல்லமையானவர்களாக இருக்க மாட்டாங்க. 6ஆம் இடமா பலமாக இருந்தாக்கா வர்ற சத்ரு கூட சரியான சத்ருவாக வருவான். அவனை ஜெயிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு உலக புகழ் கிடைக்கும், இல்லைனா இந்திய புகழ் கிடைக்கும். இந்த 6 கூட பலவீனமாக வந்தான்னா சாதா டாஸ்மாக் கடையில் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். அதில் என்ன புகழ் வரும்? தினத்தந்தி பேப்பரில் போடுவானா டாஸ்மாகில் ஒரு சண்டை போட்டுறதால் இவர் அலெக்சாண்டருக்கு நிகராக விட்டார்னு சொல்லுவானா? அலெக்சாண்டருக்கு நிகராக நம்மளை பேசணும்னாக்கா உலக நாட்டையே பிடிக்கிறேன்னு சொல்லி போகணும். 6ஆம் இடம் வலுத்திருந்தால் அப்படி எண்ணம் வரும். 6ஆம் இடம் நீசமாக இருந்தால் டாஸ்மாகில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதனால் கேஸு தான் வருமே தவிர புகழ் வராது. 7ஆம் இடம் என்று சொல்லும்போது உனக்கு வரக்கூடிய பொண்டாட்டியினுடைய தன்மை, அவருடைய குணம், அவருடைய அழகு, அவருடைய நிறம் எல்லாமே அதில் இருக்குது. அவன் ரூலராக வந்துடுறான். 8ஆம் இடம் உடைய ஆயில், 9ஆம் இடம் தந்தை, 10ஆம் இடம் தொழில், 11ஆம் இடம் லாபம், 12ஆம் இடம் விரயம். ஆக இன்ன கிரகங்கள் இந்த வீட்டுக்கு ரூலர்ஷிப்பாக வராங்கன்றது தான் ஆதிபத்தியம். ரூலர் அந்த ரூலர் கையில் தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் யாரோட ரூல் நடக்குது? அதிமுக ரூல் நடக்குது. அப்போ அதிமுகவுடைய கண்ட்ரோலில் தமிழ்நாடு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் அந்த வீடு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி தானே? அந்த டிபார்ட்மெண்ட் அவர் கையில் வச்சிருக்காருன்னு அர்த்தம். அதுதான் ஆதிபத்திய சித்தாந்தம். அப்புறமா ஸ்தானபல சித்தாந்தம். ஸ்தானபல சித்தாந்தன்றது என்ன? உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் ராஜா, நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கேயே உங்களுக்கு ராஜா மாதிரி வரவேற்பு கொடுத்தாக்கா அதுதான் ஸ்தானபல சித்தாந்தம். உங்கள் வீட்டில் நீங்கள் ராஜாங்க, நீங்கள் நினச்ச மாதிரி எந்த வீட்டுக்கு எந்த ரூமுக்குள்ளே வேணாலும் போகலாம் வரலாம். இப்போ உங்கள் லக்னாதிபதி போய் 4ஆம் இடத்துல நீசமாயிட்டார்னு வச்சுக்கிங்க. நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலே உங்களுக்கு சொல்லக்கூடாது, நான் விஷம் வச்சு கொண்டுடுவாங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி 4ஆம் இடத்துல நீசமாக வரான். இப்போ அந்த வீட்டுக்கு அதிபதி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். சில கள்ளக்காதலுக்காக சில தாய்மார்களே தன்னுடைய குழந்தைகளை டெய்லி கொண்டுகிட்டு இருக்காங்களே. நீங்கள் பேப்பரில் படிக்கிறீங்களே, தினத்தந்தியில் 2 நியூஸாவது வருது இல்லை? கள்ளக்காதலுக்காக மகனை அடித்து கொண்டாலும் நான் இப்போட 3 நாள் முன்னாடி படித்தேன். அப்போ அந்த கள்ளக்காதலுக்காக தன் பெற்ற மகனையே கொள்ளுதுன்னா அவன் ஜாதகத்தில் லக்னாதிபதி 4ஆம் இடம் என்ற தாய் ஸ்தானத்தில் நீசமாக இருக்கும். அந்த தாய் ஸ்தானாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கும். இது கள்ளக்காதலுக்காக தான் கொலை பண்ணணும்னு சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்ச நிறைய கிளைண்ட்டுகள் அந்த தாய்கள் சின்ன வயசில் அந்த பையனை நல்லா வளர்த்தாங்க. இப்போ அந்த பையனுக்கு 40 வயசாகியும் கல்யாணம் பண்ண மாட்டேன்றாங்க. காரணம் அவன் சம்பாத்தியத்தை கொடுக்க மாட்டான். ஏன்னா ஃபாரினில் 5 லட்சம் சம்பாரிச்சா அந்த 5 லட்சமும் இந்த அம்மா வாங்கிட்டு இந்த அம்மா பொண்ணுக்கு கொடுக்குது. அந்த பொண்ணு ஜாதத்தை வாங்கி பார்த்தா அந்த பொண்ணுக்கு 4 கூட ஆட்சி பெற்று அங்கே லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போது இவனுக்கு இந்த சம்பாதிக்கிறான் 5 லட்சம். அவனுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி தாய் ஸ்தானத்தில் நீசம், மேஷ லக்னம் கடகத்தில் நீசம், அந்த சந்திரன் பாதகஸ்தானத்தில். அதனால் இவனை அந்த அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது காசு தான் செலவு பண்ணாங்க. ஆனால் இவன் மூளை தான் படிச்சுது, இவன் ஜாதக யோகம் தான் படிச்சுது. ஆனால் அந்த தாய் பாருங்கள், இவனுக்கு 40 வயசாகி கல்யாணம் பண்ணல, கல்யாணம் ஆகிட்டான். கிட்டத்தட்ட இவன் சம்பாதிச்ச 2 கோடி ரூபா வீடு எல்லாமே அவங்க பேரில் இருக்குது. இதுதான் ஸ்தானபலம். இதே அந்த லக்னாதிபதி 10ஆம் இடமான மேஷ லக்னத்துக்கு உச்சம் பெறான்னு வைங்க. அப்போ அந்த தொழில் ரீதியாக அவனுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். அவன் தொழில் செய்ய தொடங்கிறதுக்கு போனான்னாக்கா அங்கே எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அரசாங்கம் ஹெல்ப் பண்ணும், மக்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவன் தொழில் செய்கிற இடத்துல நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, வாடிக்கையாளர் வருவாங்க. இதுதான் ஸ்தானபலம். இந்த ஸ்தானபலத்தை வச்சு உங்களுக்கு உலகத்தினுடைய நாடுகளை பற்றி சொல்லட்டுமா? மேஷம் என்பது இங்கிலாந்தை ரூல் செய்கிறது, மகரம் என்பது இந்தியாவை ரூல் செய்கிறது. நம் இந்தியா என்ற மகரத்தில்தான் மேஷம் என்கின்ற அந்த அதிபதியின் கிரகமான வார் பிளானட்டான செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அதனால்தான் இங்கிலாந்து மகாராணியின் ஒரு ஏஜென்ட் கம்பெனியான பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கு வாணிபம் செய்ய வந்தது. காரணம், இங்கிலாந்துக்கு அதிபதி கிரகம் செவ்வாய், மேஷராசி, இந்தியாவிற்கு அதிபதியான கிரகம். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் 10 நாடுகள் வருது, 12 ராசிக்கு 120 நாடுகள் வருது. அதில் நான் ஒரு நாடு மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்தான பலத்தை புரிஞ்சுக்கணும்னு. அந்த இங்கிலாந்து நாட்டுக்கார இங்கே தானே நம்ம 30 கோடி பேரையும் அவங்க கையில் இருந்த அந்த வெப்பன்ஸை வச்சு மிரட்டி 300 ஆண்டுகள் கிட்ட நம்மளை ஆண்டா. 3 நூற்றாண்டுகள் ஆண்டுட்டானே நம்மள. ஆக 3 நூற்றாண்டுகள் ஆண்டது மட்டும் இல்லாமல் நமக்கு சில நன்மையும் பண்ணிட்டு போனான். அவன் தான் தண்டவாளம் போட்டான், அவன் தான் ரோடு போட்டான், அவன் தான் ட்ரைனாமிக்கல் போட்டான், கிட்டத்தட்ட இந்திய வரைபடத்தை வரைஞ்சா அவன் தான். சென்னையிலேருந்து ஆரம்பித்து நடுவில் யார் செத்தாலும் பரவாயில்லடா டென்ட்டு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கடான்னா நம்ம இந்தியாவையே சயின்டிஃபிக் மெடலில் கட்டமைச்சான். பிறகு அவனுடைய நாட்டு சட்டம் தான் நம்ம இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், இங்கிலாந்து சட்டத்தை தான். சரியா? இப்படி நமக்கு ரோடு போட்டு கொடுத்ததுலேருந்து, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை நம்ம கொடுத்ததுலேருந்து, கடைசியில் சுதந்திரத்தையும் காந்தி போய்
அஹிம்சா வழியில் கேட்கும்போது அதையும் கொடுத்துட்டான் ஒரு நாள். ஆனால் இன்றைக்கி நாம் அவன் நினச்சா நம்மளை அடிமைப்படுத்த முடியும். காரணம், எந்த ஒரு கிரகம் எந்த ஒரு ஸ்தான நாடுகளில் போய் உச்சம் பெறுதோ அந்த ஸ்தான நாடுகளின் மூலமாக இது ஆதாயத்தை பெறும். அதுதான் இங்கிலாந்து நாட்டு கிரகமான செவ்வாய் இந்தியா கிரக வீடான மகரத்தில் உச்சம் பெறுகிறது. அதனால்தான் அவர்கள் நம்மளை அடிமைப்படுத்துகிறார்கள். உச்சம் என்பதே நீ போய் இன்னொருத்தனை அடிமைப்படுத்துறது. இப்போ மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி 10ல் உச்சம்னாக்கா தொழில் ஸ்தானத்தில் அவன் எல்லாருமே அடிமைப்படுத்திடுவான். அவனுடைய தொழில் கூடத்தில் எல்லாருமே அவனுக்கு கண்ட்ரோல் இருப்பாங்க. அவனை பார்த்தாலே பயப்படுவாங்க. வராடுறா முதலாளி, டே அடிப்பாடுறா, ஒரு கட்டை எடுத்து அடிப்பாடுறா, உஷாரா வேலை செய்யுங்கடான்னுவான். இதே ஒரு கிரகம் போய் ஒரு இடத்துல நீசம் பெறுதுன்னு வைங்க. இதே இந்தியா கிரகமான சனி போய் மேஷத்தில் நீசம், நம்ம இங்கிலாந்தில் போனால் நம்மளை எப்படி நாய் மாதிரி தானே பார்க்குறான். அன்னைக்கு காந்தியே இந்தியன் டாக்னு வெளியில் விட்டான். அந்த அவமானத்தில் தான் அவர் வெகுமானமாக மாற்றி அவர் அஹிம்சா வழியில் போராடினார். இன்றைக்கி நீங்கள் இங்கிலாந்துக்கு போனால் உங்களை டாக்னு தான் சொல்கிறான். எங்களுக்கு நிறைய கிளைண்ட் இருக்காங்க இங்கிலாந்து நாட்டில். அவங்களெல்லாம் செகண்ட் சிட்டிசனாக தான் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட் சிட்டிசன் ஆகலை. அவங்களாம் அதான் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன தான் இங்கே எக்ஸலன்ஸ் அவனோட பண்ணாலும் எங்களை செகண்ட் சிட்டி இது தான் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக வச்சுருக்கான். இன்னும் சில இந்தியன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு இருக்கான் சார். ஏன்னா நம்ம நாடு கிரகம் அங்கே போய் நீசமாகுது, அவன் எப்படி நம்மளை பாராட்டுவான். ஆனால் இதே நம்ம இந்தியா கிரகமான சனி, மகர சனி துலாத்தில் உச்சம் பெறுறான். அந்த துலாம் என்பது சைனா, ஜப்பான், திபெத்தா வருது. இன்றைக்கும் புத்தருடைய கொள்கைகளை சைனாவும் ஜப்பானும் திபெத்தும் ஏற்றுக்குச்சா இல்லையா? இங்கே இந்தியாவிலிருந்து போனவர் தானே புத்த மதம், ஏற்றுக்குச்சா இல்லையா? இந்த 3 நாடுகள் தானே அவர் அதிகமாக ஏற்றுக்குச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் இமயமலை போகிற யாத்திரைகள் சைனா வழியாக திபெத் வழியாக போய் தானே அந்த மானசரோவர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய இருப்பிடமான கைலாஷை பார்க்க முடியுது. எப்படி பொத்துமை வருது பார்த்தீங்களா? அதுதான் சொல்கின்றேன், இது சாதாரண கலை அல்ல. சொல்லப்போனால் ஆயர்கலை 64லேயே இந்த ஒரு கலைக்குள் தான் அந்த ஆயர்கலை 64 அடக்கம். சொல்ல போனால் மிக புராதனமான கலையே ஜோதிட கலை தான். அதற்கு முன்பு ஒரு கலையே இல்லை. கலைகளுக்கெல்லாம் கலை, ஆயக்கலைகள் 64க்கும் தலையாயக்கலை சோதிடக்கலை, ஜோதிடக்கலை. இது பிரம்மத்தை பற்றிய கதை, பிரம்ம சூத்திரத்தை பற்றிய கதை, இறைவன் இந்த உலகத்தை படைத்ததின் கதை. யார் படைத்தார்கள் என்றா கேட்கிறீர்கள்? அந்த பிரம்மத்திலிருந்தே எல்லோரும் வந்ததால் அந்த பிரம்ம சிந்தனையால் படைத்தார்கள். நீங்கள் எதிலிருந்து வருகிறீர்களோ அதைத்தான் நீங்கள் படைக்க முடியுமே தவிர புதிதாக ஒன்றை படைத்து விட முடியாது. இதைத்தான் கண்ணதாசன் மிக அழகாக சொன்னார். ராதையின் கற்புக்கு கண்ணன் சாட்சி, சீதையின் கற்புக்கு அக்னி சாட்சி, மானிட ஜாதி முழுமைக்கும் இறைவன் சாட்சி. நாம் அந்த ஆதாரத்தில் வந்ததால் அந்த ஆதாரத்தினுடைய ஞாபகம் பிரஞ்சை நமக்கு மூளையில் இருப்பதால் நாமே அந்த பிரம்மத்திலிருந்து வந்ததால் அந்த பிரம்ம சிந்தனையால் படைக்கப்பட்டது இந்த காலபுருஷ தத்துவ ஞானமும். அதன் வழியாக 108 கிரகங்கள் அதிபர்களாக்கியதும், பிறகு அந்த 7 கிரகங்கள் வியாபித்து இருப்பது 27 நட்சத்திரங்களாகவும், அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களாக இருப்பதால் 27 × 4 108 கூறுகளாக்கியதும் எல்லாம் அந்த பிரம்மத்திலிருந்து நாம் வந்ததால் அந்த பிரம்ம சிந்தனையால் படைத்தோம் என்பதுதான் என் ஜோதிட பக்தர் கேட்டதற்கான கேள்வியின் பதில். பிறகு இதில் இருந்து எப்படி ஆன்மீகம் வந்தது என்பதையும் சொல்கின்றேன். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.